அன்பானவர்களே, ஜெபம் ஒரு ஆசீர்வாதம். அதை குறித்து ஒரு சுவாரஸ்யமான கதையை உங்களிடத்தில் கூறுகின்றேன். ஒரு முறை ஒரு ஊழியக்காரன், ஒரு போதகர் ஒரு குதிரையை வளர்க்கின்றார். அவர் அந்த குதிரையை விற்க வேண்டும் என்று இன்னும் ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்கின்றார். அந்த ஊழியக்காரனும் அதை பெற்றுக்கொண்டு அந்த ஊழியக்காரன் முதலில் அந்த குதிரையை வளர்த்தவர் கூறினார், இது பிரைஸ் தி லார்ட் என்று கூறினால் வேகமாக ஓடும், ஆமேன் சொன்னால் அது நின்றுவிடும் என்று கூறி அதற்கான விளக்கங்களை கூறி அனுப்பிவிடுகின்றார். இந்த புதிய குதிரையை வாங்கி ஊழியக்காரனும் செல்கின்றார். குதிரையை பார்த்தவருக்கு சந்தோஷம், உலக அழகான குதிரை என்று அவர் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் என்று கூறுகின்றார். கூற குதிரை வேகமாக ஓடுகின்றது. இவருக்கு புரியவில்லை, மறந்து விடுகின்றார். கூறிய அந்த பதங்கள், அதை ஆரம்பிப்பதற்கு நிறுத்துவதற்கு முறைய பதங்களை மறந்து விடுகின்றார். அது அவர் கூற வேகமாக ஓடுகின்றது. அது ஒரு மலைச்சரிவின் விளிம்பில் அருகில் வருகின்றது. இவருக்கு எப்படி குதிரையை நிறுத்துவது என்று மறந்து விடுகின்றார். அவர் இறுதியாக, ஆண்டவரே, இந்த குதிரையை என்ன செய்வது, நிறுத்த வேண்டுமே என்று கூறி ஜெபித்துவிட்டு ஆமேன் கூறுகின்றார். குதிரை ஆமேன் என்றவுடன் நின்று விடுகின்றது. நின்றவுடன் இவருக்கு சந்தோஷம் வருகின்றது. பிரைஸ் தி லார்ட் என்று கூறுகின்றார். குதிரை பிரைஸ் தி லார்ட் என்றால் என்ன செய்யும் தெரியும் தானே? அது மலை விளிம்பில் நின்றது, வேகமாக ஓடுகின்றது. அந்த ஜெபம் என்பது மந்திரமும் மாயமும் ஒரு அடை மொழியும் அல்ல. அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை தாவீதைப் போல ஜெபித்து வசந்த காலத்தை எடுப்பது ஜெபமாக இருக்கின்றது. அது லெந்து காலத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கையில் தினமும் ஜெபித்து வசந்த காலத்தை வாழ்க்கையில் எடுக்க ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.